நீங்கள் நல்லவரா கெட்டவரா? இந்த கேள்விக்கு இவருடைய பெயர் தான் ரொம்ப பொருத்தமான பெயராக இருக்க முடியும். வீரப்பன்னு சொன்னாலே மோசமானவங்க, கெட்டவருங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க நல்லதும் பண்ணியிருக்காரு கெட்டதும் பண்ணியிருக்காருங்க, சரியா சொல்ல தெரியலங்க அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பதில்ல மக்கள் எந்த பதில சூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு பின்னாடி வீரப்பனுடைய ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதுல வீரப்பன் நல்லவர் அப்படின்னு சொல்ற மக்கள் கிரீன் பெயிண்டால பெயிண்ட் பண்ணுவாங்க. வீரப்பன் கெட்டவர்ப்பா, மோசமானவர்ப்பா அப்படின்னு சொல்றவங்க ரெட் கலர் பெயிண்டை சூஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. தெரிலங்க, ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நினைக்கிறேன், ஆர் ரெண்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லோ கலர் பெயிண்டை சூஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணுவாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்ன பொறுத்தளவுக்கு வீரப்பன் 100% நல்லவர். சமுதாயத்துல கெட்டவரா மாற்றப்பட்டவர். மற்றபடி இவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. ரொம்ப ஆளுமையோட இருக்க ஒரு ஆளா தான் எனக்கு தெரிஞ்சாரு. பட் he has his own shades. Good fellow, good guy, but some mistake. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் பண்றது கரெக்ட் தான். அந்த கோவத்தை அவர் காட்டின விதம் தான் கரெக்ட். அவர் சைடு என்ன நியாயங்கள்னாலும் இருக்கலாம், பட் அதை டெலிவர் பண்ண வேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நல்லவர். நானும் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் அவர் அப்படியே கெட்டவர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நேச்சுரல் குணங்கள் இதுல தெரியுது. கெட்டவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்றத இந்த டேப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீரப்பன் டாக்யூ சீரிஸுடைய டைரக்டர் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்களுக்கு புரியும். இது வீரப்பன் அவரோட பயோகிராஃபியோ இல்ல அவரோட கதையை சொல்ற டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது. மக்களோட வலி வேதனையை பத்தி பேசுற ஒரு கோர் கதை இதுக்குள்ள இருக்கு. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? Z500 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா Z5 ஆன சப்ஸ்கிரிப்ஷன்ல 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறலாம். ஸோ அந்த ஆஃபரை பயன்படுத்தி Z5 டவுன்லோட் பண்ணி நீங்க பூசே முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி சீரீஸை பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, வீரப்பன் நல்லவரா கெட்டவரா, அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க.